எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையில் இருக்காங்க, நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க. அந்த கிரகங்களால் என்னென்ன பலன்கள், என்ன மாதிரியான ஏற்றங்கள் இந்த ஜூன் மாதம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். கடகராசி கால புருஷனுக்கு 4வது ராசியாக வருதுங்க. அதில் பூச நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக வரும். பூசத்தின் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சனி பகவான் தான். சனியுடைய நிலை எப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது, சனி ராசிக்கு பாக்கியத்தில் தனித்து, சுக்கிரன் வந்து இந்த மாதத்தில் பயிற்சியாகி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. தனித்த சனி ராசிக்கு பாக்கியத்தில் உட்காந்துருக்கார். பொதுவாக சனி வந்து பாக்கியத்தில் இருக்கிறது வந்து சிறப்பான்னு கேட்டிங்கன்னா, அதாவது 8ஆம் அதிபதி அந்த 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது சிறப்பு தான். பிரச்சனைகள், கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். என்ன ஒன்று, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. 12ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பகவான் தொடர்பு கொண்டதுனால கொஞ்சம் பூச நட்சத்திரங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். வெளியில் அதிகமாக சாப்பிடாதீங்க. உடம்பு மேலே அதிகமான அக்கறை எடுத்துக்குங்க. உடம்பு தான் முக்கியம். சரிங்களா? உடம்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அதனால வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். 2வது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பயணங்கள் சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்காகவோ அல்லது உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ அல்லது வந்து வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ நீங்கள் வந்து கொஞ்சம் பயணங்களை அதிகமாக நீங்கள் மேற்கொள்வீங்க. ஒரு சிலர் குடும்பத்தோட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வருவீங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துவீங்க. நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் வாங்கி வீடு, மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமைத்துக் கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல படிப்புல நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்க்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை விட்டு 10ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்தை பண்ணல. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி போடுவீங்க. குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய புரிதல் அப்படின்றது அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்காருங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது வேலை ரீதியாக பிரச்சனைகள் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். சரிங்களா? ஓரளவுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்திரமான ஒரு தன்மையில வந்து பணிபுரிகின்ற ஒரு தன்மையை வந்து இந்த சுக்கிரன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மாற்றிய முதல் பகுதியில லாபஸ்தானத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கு. இந்த சூரியன் புதன் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில வெற்றிகளை கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும். அதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு வேலையில ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது, சின்னதா ஒரு சேஞ்சஸ் வாழ்க்கையில ஏற்படுறது. ஸோ இது சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த புதன் சூரியனுடைய ஆதிக்கங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது, இந்த மாதத்துடைய 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், குரு, புதனுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க. இந்த முக்கூட்டு கிரகங்கள் 12ஆம் இடமான விரய பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரி இந்த காலகட்டங்கள் உறுதியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியில வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் அதிகரிக்கும், மாற்றங்கள் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக அல்லது வேலை சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். 2வது, செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல சொல்லலாம். நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்கின்ற ஒரு தருணமாக இந்த மாதமானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் வந்து பின்னடைவுகளை கொஞ்சம் சந்திப்பீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள்கிட்ட. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் கேதுனுடைய ஆதிக்கங்கள் இருக்கு. செவ்வாய் கேது ராசிக்கு 2ல சேரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தைகள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். நீங்க பேசுற வார்த்தைகளால தான் பிரச்சனையே குடும்பத்துல வந்து வருங்க. பெரும்பாலும் நீங்க வந்து அமைதியா இருந்துக்கிட்டா, நிதானமா இருந்துக்கிட்டா பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா உங்க பேச்சின் மூலமாக தான் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை வந்து இந்த செவ்வாய் கேது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில். சுக்கிரன் நல்லா இருக்காரு. சரி, நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார், நல்ல ஒரு குடும்ப அமைப்புகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டா போதும், நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சுய தொழில் செய்யறதுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல சின்ன சின்ன பின்னடைவுகளை கொடுத்தாலும் கூட நீங்க வந்து விடாமுயற்சியோட முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். பிரச்சனைகள் இல்லாம தொழிலை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராகு 8ஆம் இடத்துல இருக்காருங்க. மறைமுகமான வழியில ஒரு சிலருக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார், லாபத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார், அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார். மேலும் பணம் வந்து எப்படி வருதுன்னே தெரியாத வகையில ஒரு சில காரியங்களையும் இந்த ராகு வந்து உங்களை வந்து ஈடுபடுத்த வைக்கும். அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு விரோதமாக சில காரியங்கள்ல ஈடுபடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நீதி தவறாம இருக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல ஒரு மாற்றங்கள் காதல் வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய நிலை சிறப்பா இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா புதன் குருனுடைய ஆதிக்கங்கள் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டமத்தில் பார்க்கும்போது மே மாதம் 20ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் மே மாதம் 22ஆம் தேதி மதியானம் 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டம தினத்தன்று ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் சேர்ந்து மறைவாங்க. கொஞ்சம் ஆசைகளை அதிகப்படுத்தும், தூண்டுதலை அதிகப்படுத்தும். எந்த ஒரு காரியத்திலையும் அந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொஞ்சம் குறைக்க வைக்கும். எதுலையுமே ஒரு அளவோடு இருந்துக்குங்க. ஆசைகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. மனதை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க. ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க இந்த நாட்கள்ல. அவசரம் அப்படின்றது பெருசா வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தை நீங்க அதிகமா கடைப்பிடிக்கணும். 2வது குடும்ப வாழ்க்கை அந்த ஆரோக்கியத்துல இந்த நாட்கள்ல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.